பதட்டம் அதிகரித்தது. பிடிபட்டு விட்ட எரிச்சலில், அபராதம் கட்டிவிட்ட ஆத்திரத்தில், அப்படியே அந்த போலீஸ்காரர் முன்னிலையில் கிழித்து போட்டுவிட வேண்டும் என்ற கோபத்தில் எல்லா வக்கிர உணர்வுகளையும் அடக்கி கொண்டு பெற்றுக்கொண்ட ரசீதின் மீதும் பேண்ட் வலது பக்க பாக்கெட் மீதும் அந்த கோபத்தை காண்பிக்கும் வகையில் திணித்து கொண்டு சீற்றமாக பறந்து நினைவிருக்கிறது. நரேந்திரனை உயிரில்லாமல் பார்த்ததும் அந்த பயத்தில் விளைந்த வியர்வை முத்துக்களை துடைக்க கர்ச்சிஃபை எடுத்தது. எஸ், அந்த அறையில்தான் விழுந்திருக்க வேண்டும். வேறு எங்கேயும் விழ வாய்ப்பே இல்லை. சட்டை பையில் வைத்திருந்த துண்டுச்சீட்டுகளையும் சில விசிட்டிங் கார்டுகளையும் ஒரு நப்பாசையில் மீண்டும் பிரித்து தேடி பார்த்தான். இல்லை, பர்சுக்குள். ரூபாய் நோட்டுகள் சில அவனை பரிதாபமாக பார்த்தன. ஓரிரு உள்ளறைகளின் வெறுமையும் அவனுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தன. அங்கேதான் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ரசீது அங்கேதான் இன்னமும் இருக்குமா? உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கொலைகாரனின் கண்களில் பட்டு அதை தனக்கு சாதகமான ஒரு தடயமாக கருதி எடுத்து சென்றிருப்பானோ, கிழித்து போட்டிருப்பானோ? அவனிடமிருந்து அல்லது அந்த இடத்திலிருந்து அந்த சீட்டை எப்படியாவது கைப்பற்றிட வேண்டும். இல்லாவிட்டால் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் கட்டம் போட்ட சட்டை தூக்கு. நோ, வாய்விட்டே கத்திவிட்டான் விக்ரம். ஸ்கூட்டர் அவனுடைய வேதனையை புரிந்து கொண்டது. பறந்தது. வழியில் சிக்னல்கள் அவனுக்கு பச்சையாகி ஆதரவு தந்தன. கூட வந்த எதிர்பட்ட வாகனங்கள் எல்லாம் என்னவோ இவன் முதல்வராகவே ஆகிவிட்ட மாதிரி வழிவிட்டார் போல் இருந்தது. நரேந்திரனின் ஃப்ளாட் இருந்த அபார்ட்மெண்ட் அவன் இல்லை என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு அவகாசமும் பொறுமையும் இல்லை. பக்கத்து ஃப்ளாட்காரர் யார் எவர் என்று தெரிந்து கொள்ள விரும்பாத அவசரமான சுயநல உலகம் இது. அக்கம் பக்கத்து ஃப்ளாட் எல்லாம் பூகம்பமாக ஒடிந்து விழுந்தாலும் தன் ஃப்ளாட் மட்டும் எந்த பாதிப்புக்கும் ஆளாகாது என்ற அகம்பாவமான நம்பிக்கை. உதவி கேட்டு வந்து விடுவார்களோ என்று தன் வீட்டு தாளை அடைத்து கொண்டு விட்டவர்களுக்கு தனக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் பிற வீட்டு தாள்களும் திறக்காது என்று தெரியாதா என்ன? தெரியும். ஆனால் தான் யார் தயவும் என்று வாழ்ந்துவிட முடியும் என்ற தப்பான நம்பிக்கை. அதே நம்பிக்கையில் நரேந்திரனை பற்றியும் யாரும் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. மாடிப்படி ஏறி விக்ரம் அந்த ஃப்ளாட்டை அடைந்த போது தான் திறந்து வந்த அளவிலேயே கதவு திறந்திருந்ததை கவனித்தான். உள்ளே போனான். கால்கள் நடுங்கின. 4-5 நாட்கள் முன்னால் வரை நண்பனாக இருந்தவன் இப்போது பிரேதமாக. சினிமாவில் வருவது போல அது காணாமல் போயிருக்குமோ? இல்லை, இருக்கிறது. ச்சே, தரிசனமா காண வந்தோம். தேடு, சீட்டை தேடு. காணோமே, ஐயோ காணோமே. ஆனால் இது 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 என்ன? கைப்பை. பெண்கள் பயன்படுத்தும் கைப்பை. இப்போதுதான் கவனிக்கிறோமா? முதலில் வந்தபோது எங்கே இருந்ததா? எப்போது இருந்ததா? என்ன, இந்த கொலையில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிகிறது. இந்த கொலையை செய்த அவள் நான் வருவதை கவனித்துவிட்டு உள்ளேயே ஒளிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்படியானால் என் அபராத ரசீதை அவள்தான் எடுத்திருப்பாளா? எடுத்து இந்த கைக்குள் போட்டிருப்பாளோ? பிரித்து தேடி பார்க்க. நரேன் என்று வாசலில் குரல் கேட்டது. இனிய குரல். குரல் யாரோ பெண். கப்பென்று கைப்பையின் ஜிப்பை இழுத்து மூடினான். வாசலுக்கு வந்தான். பெண்தான், அழகிய பெண். வெளியே வந்தவனை அவள் மடக்கினாள். நரேந்திரன் உள்ளே இருக்கிறாரா? இருக்கிறதே. வா, வந்து இருக்கிறாரே. அதை சொல்ல உங்களுக்கு ஏன் இத்தனை வியர்க்கிறது? வெயில். அவளுடைய பார்வை சந்தேகமாக அவன் முன்னால் சுழன்றது. அவனை சுற்றி வந்தது. கைப்பையில் லயித்தது. ஓ, லேடிஸ் ஹேண்ட்பேக் என்றாள். அந்த கவனிப்பில் கேலி இருந்தது. விக்ரமை பற்றி வக்கிரமாக சிந்தித்தாள். நரேந்திரனை பார்க்க வந்திருக்கும் யாரோ ஒரு பெண்ணுக்கு இவன் துணை வந்திருக்கிறான். அவளுடைய மாமாவோ தன் இடையூறு எதற்கும் என்று கருதி வெளியே புறப்படுகிறானோ? ஆனால் இந்த காலை 10 மணியெல்லாம் நரேந்திரன் இப்படி நடந்து கொள்ள மாட்டானே. வெயிலை பார்த்தால் வெட்கமாச்சே. இரவில் தானே இதற்கெல்லாம் அவனுக்கு துணிச்சல் வரும். அது சரி, இந்த மாமா எதற்காக தான் கொண்டு வந்து விட்ட பெண்ணின் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறான்? அவளுடைய கண்கள் உமிழ்ந்த சந்தேக பார்வையை தவிர்க்க முயன்றான் விக்ரம். கைப்பையை அவள் கண்களாலேயே சோதிக்கிறாள். இயல்பாக இரு விக்ரம், இயல்பாக. நீங்கள் யார்? நரேந்திரனுக்கு என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம். அவர் தயாரிக்கும் விளம்பர படங்களில் நடிப்பவள் நான். இன்று காலை 11 மணிக்கு ஒரு ஷூட்டிங். என் வீட்டிற்கு வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என்றார். வந்தேன். ஓ, அப்படியா என்று சொன்ன விக்ரமால் அவளை ரசிக்க முடியவில்லை. இயல்பாக உடை அணிந்திருந்ததால் எங்கே தன்னை நரேந்திரன் நிராகரித்து விடுவானோ என்று பயந்தால் போல் இருக்கிறது. நீண்ட அங்கி மாதிரியான உடையில் கண்களில் கால்களில் படும்படியாக கட்டிங் செய்திருந்தாள். அதனூடே ஊடுருவும் பார்வை இடுப்புக்கு கீழான கால் வாலிப்பையும் நிறையவே விழுங்கும். அவள் நடக்கும்போது இன்னும் அதிகமாக. ச்சே, இந்த ரசனைக்கு தடா. கைப்பையில் ரசீது இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் முக்கியம். உள்ளே இருக்கிறார், போய் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு தபதப என்று மாடிப்படிகளில் இறங்கினான். இறங்கும் போதே ஒரு சந்தேகம் தலையில் ஏறியது.
ஒருவேளை இவளே நரேந்திரனை கொன்றிருப்பாளோ? அப்போது விட்டு போன கைப்பையை திரும்ப எடுக்க வந்திருப்பாளோ? கொலை செய்தவள் தான் விட்டு போன தன் தடயத்தை மீட்க வரும்போது இப்படியா தண்ணீர் தெளித்த புஷ்பமாக வருவாள்? பட்டு போல பளிச்சென்றிருந்த அந்த புஷ்டியான கன்னங்களை வருடத் துடித்தன அவனுடைய கைகள். நுனியில் லேசாக கிள்ளினாலே சிவந்து போகும் அவனுடைய எடுப்பான நாசிக்கு தன் இதழ்களால் ஒத்தரம் கொடுக்க துடித்தான் விக்ரம். 2 படிகள் மேலே ஏறினான். ரசனை எல்லாம் அப்புறம். இந்த கைப்பையை தூக்கி அவளிடம் கொடுத்துவிட்டு ஓடிடலாம். அல்லது கையும் கொலையுமாக பிடித்து விடலாம். நண்பனை கொன்ற அவளை போலீஸில் மாட்ட வைத்து விடலாம். திடீரென்று மாடியில் ஒரு கதறல். நரேன், நரேன், உனக்கு என்ன ஆச்சு? யார் கொன்றது உன்னை? இதோ இப்போது உன் ஃப்ளாட்டிலிருந்து ஓடி படி இறங்கினானே அவனா என்று ஓலமிட்டபடி அந்த பெண் வெளியே ஓடி வந்தாள். விக்ரம் புரிந்து கொண்டான். அவள் கொலையாளியாக இருக்க மாட்டாள், அல்லது இப்போதைக்கு அப்படி நடிக்கலாம். அந்த கொலையை செய்துவிட்டு அதை பார்த்துவிட்ட தன்னிடமிருந்து தன் கைப்பையை பறித்து கொண்டு நான் ஓடியதாக என் மீது அவள் கதையை பின்னலாம். எதற்கு வம்பு? இப்போதைக்கு ஓடிவிடு. முதலில் கைப்பையை திறந்து பார்த்து அதில் ரசில் இருந்து எடுத்து விட்டால் போதும். அப்புறம் இந்த பெண்ணை துரத்தி இவள்தான் நரேந்திரனை கொன்றாளா என்பதையும் உறுதி செய்து கொண்டு விடலாம். இப்போதைக்கு இங்கிருந்து விடுதலை வேண்டும். விக்ரம் ஓடினான். ஸ்கூட்டரில் தாவினான். தாவிய வேகத்திலேயே உதைத்தான். எந்த வம்பும் பண்ணாமல் எஜமான விசுவாசியாக சீறி பாய்ந்தது ஸ்கூட்டர். அவன் தோளில் அந்த லேடிஸ் கைப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. 6வது அவென்யூ அமைதியாக இருந்தது. சூரியன் கடலுக்குள் முங்கி குளிப்பதை பார்க்க சீக்கிரமாகவே நிலா வந்துவிட்டது. 2 நாளில் பௌர்ணமியாக போகும் கவர்ச்சி அதன் ஒளிபெருக்கத்தில் தெரிந்தது. எப்போதாவது ஏதேனும் ஒரு மேகம் அதனை ஆற தழுவிவிட்டு மகிழ்ச்சி மிகுதியால் சிதலமடைந்து உடைந்து பஞ்சு பஞ்சாக போய்க் கொண்டிருந்தது. அவன்ய மரங்கள் தங்களுடைய இலைகளுக்கு நடுவே சந்திர ஒளியை வாங்கி சாலையில் வட்ட புள்ளிகளாக கோலமிட்டு கொண்டிருந்தன. எரியாத தெருவிளக்குகளும் மௌனமாக அந்த கோலத்தை பார்த்து கொண்டிருந்தன. நடந்து வந்து கொண்டிருந்த நரேந்திரனும் ஜீவிதராணியும் வெகு நேரம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த தெருமுனையில் பிரதான சாலை சந்திக்கும் வரையில் நடந்து போய் திரும்பி வரும் வரைதான் அவகாசம். அதற்குள் பேசி முடித்துவிட்டு ஜீவிதராணியை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். நரேன், ஜீவிதராணியின் குரல் கேட்டறியாத யாழ் இழைந்தது. ஆனாலும் சோகமாக. திடுக்கிட்ட நரேந்திரன் அவளை திரும்பி பார்த்தான். அந்த 5½ அடி உயரத்தின் தலை தன் தோள் அருகே உரசி நிற்பதிலும் நிலவொளியில் அந்த முகம் தங்கமாய் மின்னுவதையும் காண முடிந்தது அவனால். லேசான தென்றல் அவளுடைய முன்னுச்சியை வருட கருமூடி கலைந்து அவள் முகத்தில் படர்ந்து அழகை மேலும் கூட்டியது. அவளுடைய கண்களில் தெரிந்த உணர்வுக்கு என்ன அர்த்தம் செய்து கொள்வது என்று புரியாமல் யோசித்தான் நரேந்திரன். ஜீவிதராணி தன்னுடைய அந்த அழைப்பில் தன் காதலின் முதல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தாள். அவனுடைய நாகரிகமான நடத்தை, எந்த சூழ்நிலையிலும் தன்னை தீண்டவும் துணியாத அவனுடைய நேர்மை, அவனுடைய இந்த குணம் அவளை மயக்கியது. நரேந்திரனின் 6 அடி உயரம். மோட்டார் சைக்கிளில் அவனுடன் போனால் அந்த பரந்த முதுகுக்கு பின்னால் குளிருக்கு அடக்கமாக அமர்ந்து கொள்வதோடு அவ்வப்போது தன் ஏக்கத்தை புரிந்து கொண்டு சாலையில் குறுக்கிடும் மக்கள் காரணமாக அவன் பிரேக் முடிக்க அதனால் அவனுடைய திண்ணிய உடலின் உறுதியை உணரும் சுகம். அவள் அவனிடம் தன்னை முழுமையாக இயக்க துவங்கிவிட்டாள். அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. கனகராஜ் நேர்மாறானவன், கண்ணியத்தை அறியாதவன், இதமான மனதின் மெலிதான உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவன், தன் சுகத்துக்காக மலர்களை கசக்கி பிழிபவன். அவனுடைய செயல்களுக்கு மாறாக தனக்கு ஒரு பாதுகாப்பு போன்ற இளஞ்சூட்டு உணர்வுடன் பழகும் நரேந்திரனை அவளுடைய மனம் இயல்பாகவே நாடியது. முந்தின நாள் கனகராஜ் தன் வீட்டிற்கு வந்து அம்மாவை எப்படியெல்லாம் பேசினான். எவ்வளவு ஆணவமாக தான் அவனுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று கத்தினான். தன்னிடம் இருக்கும் பணபலம், ரவுடிகள் பலத்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்று கொக்கரித்தானே. அவனுக்கு நான் இணங்க வேண்டுமாமே. இல்லாவிட்டால் அம்மாவை பழி வாங்குவானாமே. கனகராஜை நினைத்த போது தன் உடல் சில்லிட்டு விட்டதை அவள் மட்டுமல்ல, அதை நரேந்திரனும் உணர்ந்தான். என்ன ஜீவி, திடீரென்று பவுனம்? அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்களில் கலங்கத்தை தேடினாள். ஏமாந்தான். இவனைப் போலவே விளம்பர படம் எடுப்பவனாகத்தானே இருந்தான் கனகராஜும். அவன் அந்த படங்களுக்கு நீளம் தடவி வியாபாரம் பண்ணக்கூடிய கயவனாகவும் இருந்தானே. ஆனால் நரேன், ஒருவேளை உருமீன் வரும் அளவு இந்த கொக்கும் காத்திருக்கிறதா? இருக்காது. அப்படி ஒரு தேட்டம் இருந்தால் அந்த காம உணர்வு பேச்சில் தெரியும், கண்ணில் தெரியும், வியர்வை நாற்றத்தில் தெரியும். இல்லை, நரேன் மாறுபட்டவர். ஆனால் கனகராஜ் தன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதைப் போலவே நரேந்திரனும் என்னிடம் நடந்து கொள்வார் என்று அநியாயமாக அம்மா ஏன் சந்தேகப்படுகிறாள்? நரேன் உறுதியான குரலில் அழைத்தான். ஜீவிதராணி. என்ன ஜீவி,
பளிச்சென்று மாறிய அவளுடைய குரலை கேட்டு குழப்பத்துடன் அவளை பார்த்தான் நரேந்திரன். அடுத்த ஷூட்டிங் ஷெட்யூல் எப்போது? உன் சௌகரியம் போல. உன் மனசு இப்போதைக்கு குழம்பி இருப்பதை உணர முடிகிறது. அது அமைதி அடையட்டும், அவசரமில்லை. அவன் குரலில் வேகமில்லாததை அவள் பாராட்டினாள். அவசரப்படாத அந்த தன்மை அவனுடைய விவேகத்தை காட்டியது. எதிரில் வந்தவர்களில் நில ஒளி பின்னணியில் சில் அவுட்டாக தெரிந்தவர்கள். அவர்களில் ஒருவன் வித்தியாசமானவனாகவும் தெரிந்தான். அவன் அவர்களை கடந்து போகிறவனாகவும் தெரியவில்லை. நேராக மோதுவது போல வந்தான். மது நெடி அவனுக்கு முன்னால் வந்தது. ஜீவிதராணி நரேந்திரனின் கையை இருக்க பற்றி கொண்டாள். கனகராஜ் என்றால் நடுங்கியபடி. பூந்தளிர் களம் நடுங்கி நரேந்திரனுக்கு புது பலம் கொடுத்தது. தான் நேசிக்கும் குடும்பத்தின் சந்தோஷத்தை குலைக்கும் சூறாவளி இவன். ஊதி தள்ள வேண்டும் இவனை. ஓ நரேந்திரன்! வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்து வசனத்தை உதிர்த்தபடி நெருங்கி நின்றான் கனகராஜ். தன் உயரம்தான் என்றாலும் தன்னுடைய திண்மை அவனிடம் இல்லை என்பதை நரேந்திரன் உணர்ந்தான். பணம் கொடுத்து 10 அடியாட்களை சுற்றி அரணாக வைத்து கொண்டு தான் அடிபடாமல் சுகவாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவன். அதனாலேயே உடல் தளர்ந்திருந்தது. குடியும் தளர்ச்சி ஆட்டத்துக்கு மேலும் ஊட்டம் கொடுத்திருந்தது. இவன் ஒரு கோழை, மனதுக்குள் சொல்லி கொண்டான் நரேந்திரன். அவனுடைய அறைக்கு போய் அவனை நேரடியாக சந்தித்த போதுதான் அவன் எப்படியெல்லாம் நடுங்கினான். சரண்யாவின் அந்த ரக படங்களை வைத்து கொண்டு பிளாக்மெயில் பண்ணும் அயோக்கியன். இவனை இப்போதே தோலுரித்து விட வேண்டும். அவனுடைய சட்டையின் மேல் பகுதியை கொத்தாக பற்றி தன் அருகே இழுத்தான் நரேந்திரன். உலக பலமெல்லாம் அந்த முஷ்டியில் இறங்கியிருந்த உறுதியை கனகராஜ் உணர்ந்தான். அவனுடைய பிடியிலிருந்து மீள அவனுடைய கையை பற்றி உதற நினைத்த போது அதன் உரத்தை உணர்ந்தான். நரேந்திரன், என் வழியில் குறுக்கே வராதே. இவளும் சரண்யாவும் என்னை சேர்ந்தவர்கள். இவர்களை வைத்து படம் எடுக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான். ஜீவிதராணி குறுக்கிட்டாள். இது என்ன, அடிமை சாசனமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். உன் அம்மாவின் வண்ணக்கோலம் என்னிடம். அதை வெளியிட்டு நாசப்படுத்தி விடுவேன். சின்ன பிள்ளை போல மிரட்டினான் கனகராஜ். இப்போது மட்டும் நீ வெளியிடவில்லை என்பது என்ன நிச்சயம்? அசிங்க பிறவியே! ஏதோ ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு படம் எடுத்துவிட்டு இப்போது பிளாக்மெயில் பண்ணுகிறாய். இப்போது மட்டும் நீ அந்த படத்தால் சம்பாதிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? நரேந்திரன் அவனுடைய பாணியிலேயே கேட்டான். இதோ பார், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜீவிதராணி என்னுடைய படத்திலே தான் நடிக்க வேண்டும். அப்புறம்தான் மற்றவர்களுக்கு. இதை மீறி நீ இவளை வைத்து படம் எடுக்கிறாய். இதை இன்றோடு நிறுத்திக்கொள். இல்லாவிட்டால் பத்திரிகைகளில் இவளுடைய அம்மா நீளமாக பிரபலமானவாள். அது இவளையும் பாதிக்கும். மறுபடி மிரட்டினான் கனகராஜ். தன் பிடியை தளர்த்தினான் நரேந்திரன். இவனை வன்முறையாலேயே ஆனால் நிதானமாக கையாள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். ஆனால் அப்போதே தன் மனதை அவன் அறிய செய்துவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தான். கனகராஜ், நீ இவர்களை இப்படி அடிமைப்படுத்துவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. ஜீவித ராணியையும் இவளுடைய அம்மாவையும் படமெடுப்பது போல தவறாக பயன்படுத்தி கொள்ள மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நரேந்திரன் இறங்கி வருவது கண்டு ஜீவிதராணியும் குழம்பினாள். ஏன், நீ வேண்டுமானால் வந்து காவலுக்கு இரு. எகத்தாளமாக சிரித்தான் கனகராஜ். சட்டையை உதறி நீவிக்கொண்டான். அந்த இடத்தை விட்டகன்றான். நரேன், ஜாக்கிரதை. இது விஷ பரீட்சை. நீங்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொள்ளத்தான் வேண்டுமா? பேசாமல் போலீஸில் புகார் கொடுத்து விடலாமே. ஜீவிதராணியின் குரலில் நடுக்கம். இல்லை, இவனுக்கு அடியாட்களுடன் நட்பு இருப்பது போல போலீஸிலும் நட்பு இருக்கலாம். அந்த நட்பு நம் புகாரை மதிப்பற்றதாக ஆக்கிவிடலாம். இவனை நான் என் வழியிலேயே சமாளிக்கிறேன். ஜீவிதராணியை அவளுடைய வீட்டில் கொண்டு விட்டு தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு போனான் நரேந்திரன். அவனுடைய நிறைய திட்டங்களும் யோசனைகளும் சேர்ந்து சென்றன. நரேந்திரன் சுறுசுறுப்பானான். கனகராஜ் பற்றிய ஆழமான விவரங்களை சேகரித்தான். அவன் அடியாட்கள் என்று பயமுறுத்துவது எல்லாம் சும்மா. அவ்வப்போது வாடகைக்கு அமர்த்து கொள்ளும் ஃப்ரீலான்ஸ் அடியாட்கள் தானே தவிர மற்றபடி நிரந்தர பணியாளர்கள் இல்லை. அது போதும். அதில் அட்வான்ஸாக வைக்கப்பட்ட 10,000 ரூபாய்க்கான நோட்டுக்கட்டு தன்னை பார்த்து சிந்தித்ததை கண்டதும் பிரமிப்புக்கு ஆளானான். ஆட்களுக்கு கூடுதல் வாடகை கொடுத்தால் கனகராஜை நார் நாராக கிழித்து போட்டு விடுவார்கள். ரவுடிப்பேட்டைக்குள் அவன் முதலாக காலடி எடுத்து வைத்தான். சினிமாவில் காட்டுவது போல காலி ட்ரம்கள், சுருட்டி மாட்டப்பட்ட கயிர், மரமேசை, நாற்காலிகள், சைக்கிள் செயின் என்றெல்லாம் பந்தா இல்லாத சாத்விகமான ரவுடியின் இருப்பிடம். ஸ்டீஃபனிடம் தகவல் சொன்னபோது அவன் நேரடியாக வியாபாரத்தில் இறங்கினான். கனகராஜை தட்ட வேண்டுமானால் சில 100, அவன் உயிரை தட்டி பறிக்க வேண்டுமானால் சில 1000, அவனை க்ளோஸ் பண்ணி அவனிடம் இருந்து நீலச்சுருளை கைப்பற்றியும் தர வேண்டுமானால் சில 100ம் சில 1000மாக கலந்து ஒரு லகரம். ஸ்டீஃபன் சினிமாவிலும் ஸ்டண்ட் நடிகராக வேலை பார்க்கிறவன். அது பார்ட் டைம், முழு நேர வேலை, அடியாள் வேலைதான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு ஏக்கம்.
அஜித்குமாரையோ விஜயையோ சினிமாவில் அடிக்கும் போதெல்லாம் தான் அவர்களிடத்தில் இருந்து வில்லன் நடிகரை அடிக்க மாட்டோமா என்ற நீண்ட நாள் ஏக்கம். நரேந்திரன் அவனுக்கு அதற்கும் வாய்ப்பு கொடுத்தான். கனகராஜை சந்தித்து முஷ்டியால் மட்டும் நீ பேச வேண்டாம். அதற்கு முன்னால் உன் கண்களால் பேசு, உடலால் பேசு. ஆமாம், நடி. புது மாதிரியான ஒப்பந்தமாக இருக்கிறதே என்று புருவத்தை உயர்த்தினான் ஸ்டீஃபன். ஒரு வீடியோ கடை உரிமையாளர் என்று சொல்லி கொண்டு போ. சும்மாவானும் பயந்து பயந்து தியேட்டர்களில் வெள்ளித்திரையை அவ்வப்போது நீளமாக்குவதை விட சின்ன திரையை நீளமாக்கி ஒரு சிலரையாவது முழுமையாக சந்தோஷப்படுத்தலாம் என்ற வியாபாரம் பேசு. ஒரு சில பிரதிகளும் நெகட்டிவும் அவன் வசம் இருக்கும். வியாபாரமாக ஆரம்பித்து விவகாரமாக போனாலும் சரி, நெகட்டிவ் உட்பட அந்த படத்தின் தடயங்கள் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு வந்துவிட வேண்டும். ஸ்டீஃபன் முகத்தில் சந்தோஷ ரேகை. லட்சக்கணக்கான ரசிகர்களுக்காக நடிக்க ஆசைப்பட்டது போக இப்போது நரேந்திரனுக்காக நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம். ஒப்புக்கொண்டான். அட்வான்ஸ் கை மாறியது. கனகராஜ் திமிரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவனை கட்டி போட ஓரிரு நோட்டுக்கட்டுகளும் நரேந்திரனை விட்டு வருத்தத்தோடு பிரிந்து ஸ்டீஃபனை சஞ்சயமடைந்தன. உடனே ஸ்டீஃபன் புறப்பட்டான். ஷூட்டிங் நடக்கும்போது தான் கேமரா முன் நிற்க வேண்டிய நேரத்துக்காக காத்திருக்கும் சமயத்தில் பெயர் மட்டும் பெற்றுவிட்ட கதாநாயகர்கள் பல டேக் வாங்கி உள்ளூர் டைரக்டர்களின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டிருப்பதையும் கவனித்து கொண்டிருக்கும் ஸ்டீஃபன் தான் சுலபமாக கதாநாயகனாக நடிக்க முடியும் என்று உண்மையாகவே நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு நிஜ வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சினிமாவில் போலித்தனமாக நடிப்பு என்று உணர்ந்ததை இயங்க வேண்டாம். ஆனால் இந்த வாய்ப்பில் நிஜ எதிராளியின் உணர்வு பிரதிபலிப்புகள் தான். தன் நடிப்பிற்கான உண்மையான பாராட்டு. கதவை திறந்த கனகராஜ் அந்த புதியவனை சந்தேகத்தோடு பார்த்தான். வீடியோ கடைக்காரர் என்று தெரிந்ததும் மூளையில் பளிச்சிட்ட மின்னல் அவனை உள்ளே விடச் சொன்னது. இவனுடன் பழக்கம் வைத்து கொண்டால் ஜீவித ராணியையும் அடக்கலாம். ஆளும் ஆட்டசாட்டமாக இருப்பதால் நரேந்திரனையும் சமாளிக்கலாம். ஃபிலிம் சுருளை ஸ்டீரியில் பதிவு செய்யும் தொழில் நுணுக்கத்தை ஸ்டீஃபன் விளக்கியதை பார்த்ததும் அவன் நம்ப தகுந்தவன் என்ற நம்பிக்கை அவனுடைய அழுக்கு மனத்தில் சிலந்தி வலை பின்னியது. அது மட்டுமின்றி தன் எதிரே அட்வான்ஸாக வைக்கப்பட்ட 10,000 ரூபாய்க்கான நோட்டுக்கட்டு தன்னை பார்த்து சிரித்ததை கண்டதும் பிரமிக்கும் ஆளானான். ஃபிலிம், கேமரா, சிடி காப்பிங் என்ற விஷயங்களில் கனகராஜ் பூஜ்ஜியம் என்று தெரிந்து கொண்ட ஸ்டீஃபன் நெகட்டிவை கேட்டபோது சற்றே யோசித்தான் கனகராஜ். இன்னொரு 10,000 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்று அவனுடைய சந்தேகத்தை கொஞ்சம் விளக்கியது. அதோடு நெகட்டிவ் பாசிட்டிவையும் மறுநாள் வந்து எடுத்துக்கொள்வதாகவும் சிடி பதிவுக்கான உபகரணங்களை வாடகைக்கு எடுத்து வருவதாகவும் சொல்லி புறப்பட்ட ஸ்டீஃபன் கனகராஜின் நம்பிக்கையை மேலும் பெற்றான். இந்த தொழிலில் நான் நிறைய அடிதடியில் இறங்கியிருக்கிறேன் சார். ஆனால் ஃபீல்டிலே என்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது சார் என்று சொல்லிக்கொண்டே தன் புஜத்தை மடக்கி காட்டிய அவனுடைய புஜபல பராக்கிரமத்தை கண்டு வியந்தான் கனகராஜ். ஃபீல்டுன்னு இல்லாமல் தனியாக எவனாவது ராங்கு காட்டினா மடக்கிறது உண்டா? கனகராஜ் கேட்டான். மனசுக்குள் சிரித்து கொண்டான் ஸ்டீஃபன். நடிப்பும் தனக்கு நன்றாக கை வருகிறது. தனக்கு வேலை இல்லாத சமயங்களில் வெட்டியாக பொழுதை போக்காமல் ஷூட்டிங் நடைபெறும் போது டைரக்டர்களையும் நடிகர்களையும் கவனித்து கொண்டிருந்தான். இப்போது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது. சொன்னபடியே மறுநாள் கனகராஜ் தேடி வந்தான் ஸ்டீஃபன். முந்தின நாள் கொடுத்த 2 கட்டுகளில் ஒன்று இழைத்திருந்தது. இழைத்ததோடு திரவமாகவும் மாறி கனகராஜின் வயிற்றுக்குள்ளும் இறங்கியிருந்தது. அங்கிருந்தபடியே அவனுடைய மூளையை மந்தப்படுத்தி இருந்தது. ஸ்டீஃபன் தான் கொண்டு வந்த சில உபகரணங்களை மேசை மீது வைத்தான். வெள்ளை நிறத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ஸ்கிரீன் சுருள் தண்டனையிலிருந்து விடுபட்டு நீண்ட சுருக்கமில்லாத சுதந்திரத்தை அனுபவித்தது. ஸ்டாண்டுக்கும் தான் கிரீடமாக இருக்கும் மகிழ்ச்சியில் தன் மீது திரையிடப் போகும் படத்தின் தன்மை எப்படி இருக்குமோ என்ற ஏக்கத்துடன் காத்திருந்தது. ப்ரொஜெக்டர் தலை மீது ஃபிலிம் சக்கரம் அதனுடைய ஒளியை நுழைத்து எதிரே திரையில் நிஜம் போன்ற நிழலாக காட்டியது. ரொம்பவும் விசுவாசியாக கனகராஜ் நெகட்டிவ் பட சுருளையும் கொண்டு வந்து வைத்தார். திரையில் சரண்யா. அவளுடைய வாலிபான உடம்பு டேப் இல்லாத வீடியோ கேமராவால் நிழல் பதிவாக்கும் பாவனையில் ஸ்டீஃபன். சரண்யாவை பார்த்து தடுமாறித்தான் போனான் ஸ்டீஃபன். ஆனாலும் தான் கற்பழித்த கதாநாயகிகளின் மேக்கப் கலைந்த தோற்றத்தை காண நேர்ந்த அவனுக்கு சரண்யாவும் அப்படி மேக்கப் போர்வையில் தான் பளபளவென்று இருக்கிறாள் என்றே கருதினான். அதனாலேயே சலனத்துக்கு இடம் தராமல் தொழிலை கவனிக்க ஆரம்பித்தான். அவனுடைய கவனித்தலின் ஒரு கட்டமாக ஏற்பட்ட கந்தக நெடி ஒரு தீக்குச்சியின் மரணத்தால் உண்டானது. மதுமயக்கம். மீண்டும் சரண்யாவை திரியில் பார்த்ததால் ஏற்பட்ட மதுமயக்கம். 2க்கும் தீக்குச்சி நெடி புரியாவிட்டாலும் ஃபிலிம் பொசுங்கள் தெரியாமல் இல்லை. ஏய் என்று பாய்ந்த கனகராஜை ஸ்டீஃபன் மெலிதான ஒரு தட்டலில் கீழே விழ வைத்தான். வெல்டன் ஸ்டீஃபன் என்று பாராட்டி கை தட்டியபடி உள்ளே நுழைந்தான் நரேந்திரன். தன் பங்குக்கு பல சுருள்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக தீக்கிரையாக்கி நிழல் சரண்யாவின் கதையை மங்களகரமாக முடித்து வைத்தான்.
டேய் நரேந்திரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தி வந்தவர்களையும் அவர்களையும் நோக்கத்தையும் தெரிந்து கொண்ட கனகராஜ் குமுற ஸ்டீஃபனின் இன்னொரு தட்டு அவனை மயக்கத்துடன் கீழே விழச் செய்தது. சாம்பலாய் போன பிலிம் சுருளில் ஒரு துண்டு கூட மீதமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு உபகரணங்களை அள்ளி போட்டுக்கொண்டு வெளியேறினார்கள் நரேந்திரனும் ஸ்டீஃபனும். போதை வந்தபோது இல்லாத புத்தி தெளிந்த போது வந்தது. ஆனாலும் புதையல் பறிபோன போது சோகம். தலையை சிலுப்பிக் கொண்டான் கனகராஜ். தன் சொத்து போய்விட்டது. இனிமேல் சரண்யாவை பிளாக்மெயில் பண்ண முடியாது. இந்த ஏற்பாட்டை நரேந்திரன் தான் செய்திருக்கிறான். இனிமேல் அவன் ஜீவித ராணியிடம் முழு உரிமை கொண்டாடுவான். பிளாக்மெயில் பயத்திலிருந்து விடுபட்ட சரண்யாவும் அதற்கு முழு ஆதரவு கொடுத்து விடுவான். கூடாது, அதை அனுமதிக்க கூடாது. நரேந்திரன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவனுடைய உயிரை பறிக்கும் வேலையை நான் தான் செய்ய வேண்டும். அடியாட்களையும் நியமிக்கக்கூடாது. ஒரே கல்லில் 3 மாங்காய்களை வீழ்த்த வேண்டும். நரேந்திரன் கொலை, சரண்யா மீது பழி. நிராதரவாக ஜீவிதராணி. சரண்யாவின் வீட்டிற்கு புயலாக சென்றான் கனகராஜ். உள்ளே ஜீவிதராணி படுத்திருப்பாள். நரேந்திரனுடன் முந்தைய இரவு சுற்றிவிட்டு வந்திருப்பாள். நர தன்னிடம் பிடிமானம் இல்லாததை சரண்யா தெரிந்து கொண்டிருப்பாளோ? அதோ ஆளிலே சரண்யா அமர்ந்திருக்கிறாள். அவனை பார்த்ததும், அவன் வந்த வேகத்தை பார்த்ததும், பணம் பணம் என்று அழைகிறாயே, அந்த பணத்தை உன்னால் நிம்மதியாக அனுபவிக்க முடிகிறதா என்று அவனிடம் நேரடியாகவே கேட்டாள் சரண்யா. சும்மா இரு துரோகி. உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து புது புது நட்புகளை அறிமுகப்படுத்தி அதனால் உன் வாழ்வை செழிப்பாக்கினேனே, எல்லாவற்றையும் மறந்துவிட்ட துரோகி. கனகராஜ் ஆற்றாமையால் கத்தினான். எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு தெரியாமலேயே என்னை விற்றாயே, அது நீ எனக்கு செய்த துரோகம் இல்லையா? நீ சொன்னபடியெல்லாம் உனக்கு ஒத்துழைத்து உனக்கும் வசதிகள் கிடைக்கச் செய்தேனே, அது ஞாபகம் இல்லையா? என் நிழலை வியாபாரமாக்காமல் இருந்திருந்தாயானால் நீயும் இந்த வீட்டிலேயே என்னுடனேயே வாழ்ந்திருக்கலாமே. திடுக்கிட்டு அவளை பார்த்தான் கனகராஜ். ஆமாம், எனது பாதுகாவலனாக, என் விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் மேனேஜராக நீ இருந்திருக்கலாம். போகாத ஊருக்கு வழி தேடி இப்போது அனாதையாகி நிற்கிறாய். கண்களில் வெறுப்புடன் அவனை எரித்தாள் சரண்யா. கனகராஜ் குழம்பினான். அப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தவறவிட்டு விட்டேனோ? கூடவே இருந்திருந்தால் ஜீவித ராணியையும் தன் கைக்குள்ளேயே போட்டு கொண்டிருந்திருக்க முடியுமோ? நோ, எல்லாம் முடிந்த கதை. இப்போதுக்கு முடிய வேண்டியது நரேந்திரனின் கதை. பசப்பாரே, இப்படி ஒரு எண்ணத்தை எனக்கு கோடி காட்டியிருந்தால் நான் புரிந்து கொண்டிருக்க மாட்டேனா? எல்லாமே கை நழுவி போன பிறகு இப்போது என் மீது அக்கறை கொண்டவள் போல நடிக்கிறாய். கனகராஜ் தன் இயல்பை மாற்றிக்கொள்ள இயலாதவன் போன்ற தொனியில் பேசினான். அவளுடைய பேச்சால் தான் குழப்பம் அடைந்திருப்பதையோ அதனால் நரேந்திரனை தீர்த்து கட்டும் விஷயத்தில் தயக்கம் காட்டுவதையோ இவள் அறியக்கூடாது. ஏனென்றால் நரேந்திரன் கொலையில் குற்றம் சாட்டப்பட போகிறவள் இவள்தானே. கனகராஜின் பார்வையை ஷோகேஸின் மீது வைக்கப்பட்டிருந்த சரண்யாவின் கைப்பை மீது விழுந்தது. அந்த கைப்பைக்குள் எல்லாம் பெண்கள் சமாச்சாரமாகவே இருக்கும். கூடவே கொஞ்சம் பணம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவளுடைய விசிட்டிங் கார்டுகள் 4-5 இருக்கும். தன்னை விட்டு அவனுடைய பார்வை தன் கைப்பை மீது தாவுவதை சரண்யா கவனித்தான். என்றுமில்லாத வழக்கமாக காலை 8 மணிக்கெல்லாம் அவன் வந்து தகராறு செய்வது சரண்யாவுக்கு புதிதாக இருந்தது. ஆனால் இவனுடைய பேச்சில், கைப்பையில் பார்வை பதிந்த அழுத்தத்தில் அவன் மீண்டும் பணத்துக்காகத்தான் வந்திருக்கிறான் என்றே அவள் நினைத்தாள். மிரட்டலாக பணம் கேட்டு வக்கிரமாக சிரித்தபடி பறித்து கொண்டு போகும் வழக்கமுள்ள அவன் இன்று வேறு மாதிரி பதட்டப்படுகிறானே. கனகராஜுக்கும் புரியவில்லை. தன்னிடமிருந்து துருப்புச்சீட்டு செல்லா நோட்டாகிவிட்ட விஷயத்தை இவள் தெரிந்து கொண்டு விட்டாலோ? எது எப்படியோ, இப்போதைக்கு இவளை கொலகாரியாக்க வேண்டும். குபீர் என்று பாய்ந்து அவளுடைய கைப்பையை பற்றினான். வெறுட்டென்று வெளியேறினான். அடடா, கைப்பையில் 500 ரூபாய் கூட பணம் இருக்காதே. அவன் கேட்டிருந்தால் உள்ளிருந்து எடுத்து கொடுத்திருக்கலாமே என்று உண்மையாகவே அவனுக்காக பரிதாபப்பட்டாள் சரண்யா. ஆனால் இந்த மூடன் எதற்காக கைப்பையை அப்படியே பறித்து கொண்டு போனான்? நரேந்திரனுடைய பிளாட்டிற்கு போவதற்கு முன்னால் 2 ஏற்பாடுகளை செய்து கொண்டான் கனகராஜ். குத்து கத்தி ஒன்றை அதன் கூர்மையை சோதித்து வாங்கி இடுப்பில் செருகி கொண்டான். சரண்யாவுடைய கைப்பையை அக்குளில் இடுக்கி கொண்டான். 3வது முறையாக காலிங் பெல் பட்டனை அழுத்திய பிறகுதான் லாக் கிளிக் கதவு திறந்தது. கதவுக்கு பின்னால் தூக்க கலக்கத்தின் அடையாளமாக கொட்டாவியுடன் நரேந்திரன். கனகராஜ் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. நரேந்திரன் அரைக்குறை தூக்கத்தை பயன்படுத்தி கொண்டான். இடுப்பிலிருந்து குத்துவாலை உருவி பளிச்சென்று அவனுடைய நெஞ்சில் குத்தினான். கொஞ்சம் கூட எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை குலைந்த நரேந்திரன் பின்புறமாக தடுமாறிய போது கத்தியை உருவி மீண்டும் ஒரு முறை நரேந்திரன் உடலில் செலுத்தினான் கனகராஜ். அந்த தாக்குதலின் வேகம் உக்கிரமாக இருக்கவே எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத பலவீனத்தில் தன் படுக்கை அறையை நோக்கி ஓடினான் நரேந்திரன். போன் பேச முடிந்தால் போலீஸை கூப்பிட்டு சத்தமே இல்லாமல் யுத்தம் முடிந்தது. கனகராஜுக்கு வெற்றி. அவன் அக்குளில் வைத்திருந்த கைப்பை எகிரி அறைக்குள் விழுந்தது.
படுக்கையில் சனைந்தபடி சாய்ந்திருந்தான் நரேந்திரன். உயிர் அவனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு போய்விட்டது. கனகராஜ் நிதானித்தான். கைகளில் படிந்த ரத்தத்தை திரைசிலையிலேயே துடைத்துக் கொண்டான். வாசல் கதவை திறந்த உடனேயே தன் கத்திக்கு வேலை கொடுத்து விட்டதால் அங்கேயே சிதறி கிடந்த இரத்த துளிகளை அங்கிருந்த நரேந்திரனுடைய லுங்கியாலேயே துடைத்தான். மீண்டும் ஒரு முறை படுக்கை அறைக்கு போய் நரேந்திரன் இறந்தது நிஜம் என்பதை அவனுடைய மூக்குக்கு கீழே கை வைத்து மூச்சு போய் வராததை வைத்து ஊர்ஜிதம் செய்து கொண்டான். ஹாலில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அடுத்தது என்ன? சுவர் ஓரமாக விழுந்திருந்த சரண்யாவின் கைப்பையை எடுக்கப் போனான். கையில் ரத்தம் பிசுபிசுத்தது. பாத்ரூம் போய் கையை நன்றாக கழுவி கொண்டான். தன் சட்டையிலேயே ஈரக்கையை துடைத்து கொண்டான். கைப்பையை மடியில் வைத்து கொண்டு அதில் படிந்திருக்கக்கூடிய தன் கைரேகைகளை துடைத்து அழிக்க முயற்சித்தான். வாசலில் ஏதோ அரவம் கேட்டது. கைப்பையை அப்படியே அள்ளிக்கொண்டான். பாத்ரூமுக்குள் புகுந்து தாளிட்டு கொண்டான். விக்ரம் உள்ளே வந்து பார்த்து அரண்டு மிரண்டு வியர்ந்து கைக்குட்டையால் முகம் துடைத்தது. பேண்ட் பையிலிருந்து போக்குவரத்து மீறல் அபராத சீட்டை உதிர்த்து திரும்பி தடதடவென்று ஓடிப்போய் தாளிட்ட கதவை ஓசைப்படாமல் திறந்து பாத்ரூமில் இருந்து கதவு இடுக்கு வழியாக இதையெல்லாம் பார்த்தான் கனகராஜ். விக்ரம் முகம் துடைத்து கொள்வதும் பேண்ட் பையிலிருந்து ஏதோ துண்டுச்சிட்டு விழுவதும் தெரிந்தது. யார் இவன்? நரேந்திரனின் நண்பனோ? எவனாகவோ இருந்து தொலையட்டும். விக்ரம் தடதடுத்து மாடிப்படியில் இறங்கும் சப்தம் கேட்டதும் கனகராஜ் பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான். நரேந்திரனை இந்த நிலையில் யாரோ ஒருவன் பார்த்து விட்டான். அவன் அடுத்து யாரையாவது அழைத்து வரக்கூடும். போலீஸிலும் புகார் கொடுக்கலாம். இப்போதைக்கு இந்த கொலையை சரண்யா செய்தது போல செட்டப் பண்ண வேண்டும். கைப்பையை இங்கேயே போட்டு விடலாம். கத்தி இருக்கட்டும், நரேந்திரன் உடம்பிலேயே கிடக்கட்டும். கீழே விழுந்த சீட்டு, அதை எடுத்து கைப்பைக்குள் போட்டு விடலாம். ஒரு வேளை அந்த சீட்டு போலீஸை குழப்பலாம். விசாரணையின் போக்கை மாற்றலாம். மொத்தத்தில் தன்னை பிடிக்கக்கூடிய அபாயத்திலிருந்து தப்ப வைக்க இந்த சீட்டு உதவலாம். என்ன சீட்டு அது? பார்க்கலாமா? வேண்டாம். தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்து தான். வெளியே போய்விட்டால் தொலைவில் இருந்தபடியே போலீஸின் நடவடிக்கைகளை வேடிக்கை பார்க்கலாம். நரேந்திரனுடைய ஃப்ளாட்டை விட்டு பதறியபடி வெளியே வந்த அவள் மாடிப்படியில் இறங்கிய வேகத்திலேயே விக்ரம் ஸ்கூட்டரில் பாய்ந்து புறப்பட்டதையும் கவனித்தாள். அந்த நேரத்திலும் சமயோசிதம் அவளுக்கு கை கொடுத்தது. விக்ரமின் ஸ்கூட்டர் என்னை படித்து குறித்து வைத்து கொண்டாள். நீரஜா, நீ அடுத்து உடனே செய்ய வேண்டியது பொது தொலைபேசி ஒன்றை தேடுவதுதான். செல்போனை ஒரு அவசரத்தில் வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்ததால் இப்போது இந்த அலைச்சல். அங்கிருந்து போலீஸுக்கு தொலைபேசி, ஸ்கூட்டர் எண்ணை சொல்லு. உன் நரேந்திரனை கொன்றவனை அடையாளம் காட்டு. இன்று மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நரேந்திரனால் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பறித்தவன் அவன். போ, அவள் தனக்குள் உத்தரவிட்டு கொண்டாள். அக்கம் பக்கத்தில் சொல்லி பரபரப்பாகி கொலைக்காரன் விட்டு சென்றிருக்கக்கூடிய தடங்களை எல்லாம் அவர்கள் அழித்து விடும்படி விட்டுவிடக்கூடாது. உடனடியாக போலீஸுக்கு தகவல் சொல்ல வேண்டியது முக்கியம், அதிமுக்கியம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்டிக்கடை, அதில் ஒரு பொது தொலைபேசி. ரிசீவரை அவர் கையால் எடுத்த லாவகத்தில் கடைக்காரர் தன்னை மறந்தார். தன் வியாபாரத்தை மறந்தார். வாடிக்கையாளர்களையும் புறக்கணித்தார். ஆனால் எண்களை தன் விரலால் அமுக்கி அவற்றை சந்தோஷம் கொள்ள வைத்த அவள் சொன்ன தகவல் கடைக்காரரை கலவரப்படுத்தியது. போலீஸ் ஸ்டேஷனா? சார், ஒரு கொலை சார். செய்துவிட்டு ஓடினவன் ஸ்கூட்டர் நம்பரை நோட் பண்ணி வைத்திருக்கிறேன் சார். நம்பர் உடனே அவனை பிடிக்க ஆளை அனுப்புங்க. இங்கே டெட் பாடியை வைத்து பார்த்து சோதிக்கவும் ஆளை அனுப்புங்க சார். என்ன என்ன கேட்குறீங்க? நான் ஒரு மாடல் சார். செத்து போனாரே, அவர் தயாரிக்கிற விளம்பர படங்கள்லாம் நடிக்கிறேன் சார். என்னது? என் குரல் ஸ்வீட்டாக இருக்கா? நானும் லட்டு மாதிரி இருப்பேனா? அடைச்ச, உடனே கொலைக்காரனை பிடிக்கிற வழியை பாருங்க. கடைக்காரர் விதிர்த்து போயிருந்தார். யாரம்மா கொலை பண்ணினாங்க? யார் பண்ணினாங்க? நீரஜா விவரம் சொன்னார். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்கம்மா. போலீஸ்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா விவரம் சொல்ல நீங்கள் இங்கேயே இருங்க என்றார் கடைக்காரர். அதுவும் சரியாகவே பட்டது நீரஜாவுக்கு. இங்கேயே இந்த கடை முன்னாலேயே நான் இருக்கவா என்று கேட்டார். இருங்கம்மா, சந்தோஷத்துடன் சொன்னார் கடைக்காரர். இன்னைக்கு வியாபாரம் இவ இருக்கிற வரைக்கும் அமோகமாக இருக்கும் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டார். தோளில் லேடிஸ் ஹேண்ட்பேக் தொங்க ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்த விக்ரம் தான் நரேந்திரன் ஃப்ளாட்டில் பார்த்த அந்த பெண்ணின் பார்வையிலிருந்து தப்பி வெகு தொலைவுக்கு வந்துவிட்டதை நிச்சயம் பண்ணி கொண்டான். சாலை ஓரமாக ஸ்கூட்டரை நிறுத்தினான். கைப்பையின் சிப்பை பிரித்தான். உள்ளே பெண்களுக்கு தேவையான சமாச்சாரங்கள், கூடவே ரசீது. ஆமாம், தான் அபராதம் கட்டியதற்கான ஆதாரம். கொலை நடந்த சமயம் தான் அங்கே இல்லை என்பதை நிரூபிக்கும் ஆதாரம். மனசுக்குள் நிம்மதி பரவியது. சரி, இப்போது இந்த கைப்பையை என்ன செய்வது? தூக்கி எறிந்து விடலாமா? கூடாது. இது கொலையாளி விட்டு சென்ற தடயம். தகவல் தெரிந்து வரும் போலீஸுக்கு மிகவும் தேவையான ஒரு தடயம். பைக்குள் மேலும் ஆராய்ந்தான். உள்ளே சரண்யாவின் விசிட்டிங் கார்டு இருந்தது. அதிலிருந்து அவளுடைய ஃபோன் நம்பரை குறித்து கொண்டான். தன் மொபைல் ஃபோனால் சரண்யாவுக்கு ஃபோன் செய்தான். உங்கள் கைப்பை எங்ககிட்ட தான் என்றான். யார் நீ? கனகராஜ் குரல் மாதிரி இல்லையே.
என்கிட்ட இருந்து கைப்பையை பிடுங்கி கொண்டு போனவன் அவன்தான். சரண்யா எதிர்முனை குரலுக்குரியவன் யார் என்று தெரியாமல் குழப்பத்துடன் பேசினான். உங்ககிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு வந்ததா? இந்த கைப்பை என் நண்பன் நரேந்திரன் பிளாட்டில் இருந்தது. வாட்? நரேந்திரன் உங்கள் நண்பரா? விளம்பரப்பட தயாரிப்பாளர் அந்த நரேந்திரனா? ஆமாம். இப்போது நரேந்திரன் எங்கே? மேலுலகத்தில் விளம்பர எடுத்து கொண்டிருக்கிறார். என்ன உளறீங்க? ஆமாங்க, நரேந்திரன் செத்து போயிட்டான். கொலை. அந்த இடத்துல இந்த ஹேண்ட்பேக் இருந்தது. உள்ளே உங்கள் விசிட்டிங் கார்டும் இருந்தது. அதான் ஃபோன் பண்ணினேன். ரொம்பவும் பதறினாள் சரண்யா. என்னது, கொலையா? நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? நண்பரை பார்க்கவா, கொலை பண்ணவா? ஐயோ கடவுளே, நண்பனாங்க தாமா போனேன். பார்த்தா அவன் செத்து போயிருந்தான். மாரில் கத்தி, பக்கத்தில் உங்கள் ஹேண்ட்பேக். அப்போ நீங்கள் கொலை பண்ணலையா? ஸ்டாப் இட் நான்சென்ஸ். இதெல்லாம் அந்த கனகராஜ் வேலையாகத்தான் இருக்கும். அவன் தான் கொலை பண்ணி இருக்கணும். என் மேலே எல்லோருக்கும் சந்தேகம் வரணுங்கிறதுக்காக என் கைப்பையை அவன் பறிச்சுக்கிட்டு போயிருக்கான். மிஸ்டர், உங்கள் பேர் என்ன? விக்ரம். மிஸ்டர் விக்ரம், ப்ளீஸ் இப்போ நீங்கள் எங்கே இருந்து பேசினாலும் சரி, நேரே நரேந்திரன் ஃப்ளாட்டுக்கு வாங்க. நானும் அங்கே வந்துடுறேன். நான் அங்கே போக முடியாது மேடம். நான் தப்பிக்கிறதுக்கான ஒரு தடயத்தை அவன் கொலைக்கு அப்புறம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப அதை எடுக்க போன போது தான் உங்கள் கைப்பை கிடைச்சிது. ஆனால் நான் இந்த கைப்பையோட அவனுடைய ஃப்ளாட்டை விட்டு வெளியே வர்றதை ஒரு பெண் பார்த்துட்டான். அவள் அங்கேயே எனக்காக என்னை பிடிச்சு கொடுக்கறதுக்காக காத்திருக்கலாம். போலீஸுக்கு தகவலும் கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே நண்பனை எழுந்துட்டு தவிக்கிறேன். நான் செய்யாத இந்த கொலையிலே என்னை வீணாக சம்மந்தப்படுத்தி விடுவாங்க. நானும் இந்த சம்பவங்கள் எதையும் எதிர்பார்க்காமலேயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் கைப்பையே கனகராஜ் பறித்து கொண்டு போயிட்டானே, அதுக்காக. அவனுடைய வீட்டு விலாசத்தையும் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த கொலையை அவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்கும். அவனுக்கும் நரேந்திரனுக்கும் பகை உண்டு. சரி சரி, நீங்கள் நரேந்திரன் ஃப்ளாட்டுக்கு வந்துடுங்க, நானும் அங்கே வரேன். தொலைபேசி தொடர்பை துண்டித்து விட்டு விக்ரம் திரும்பிய போது போலீஸ் ஜீப் அவனை எதிர்கொண்டது. நீரஜாவின் தகவல் போலீஸை உடனே முடுக்கிவிட்டு விக்ரமுடைய ஸ்கூட்டரை துரத்தி வந்திருக்கிறது. அவள் சமயோசித்தமாக ஸ்கூட்டர் பதிவு எண்ணை பார்த்து குறித்து வைத்திருந்தது அவர்களுடைய பணியை சுலபமாக முடிக்க உதவியது. போலீஸ் துணையுடன் விக்ரம் நரேந்திரன் ஃப்ளாட்டுக்கு வந்தான். அங்கே நீரஜா வேறு சில போலீஸாருடன் பேசி கொண்டிருந்தாள். ஹலோ என்று அவளை அழைத்தான் விக்ரம். வழியில் போலீஸ் சொன்னாங்க, என் ஸ்கூட்டர் நம்பரை நீங்கள் தான் அவங்களுக்கு சொன்னீங்களாம். எஸ், ஒரு கொலைக்காரனை பிடிக்கிறதுக்கு நான் உதவி இருக்கேன், அதுக்காக பெருமைப்படுறேன் என்றாள் நீரஜா. இல்லைங்க, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்காக ஆதாரம் என்கிட்ட இருக்கு. விக்ரம் தப்பித்து கொண்ட நிம்மதியில் சவால் விடும் தோரணையில் அவளிடம் பேசினான். குழப்பமாக அவனை பார்ப்பதால் நீரஜா. ஒரு சில நிமிடங்களில் சரண்யா ஜீவிதராணியுடன் அங்கு வந்து சேர்ந்தார். விக்ரம் விழிகள் விரிந்தன. ஜீவிதராணி, நேற்றிரவு டெலிவிஷன் விளம்பரத்தில் பார்த்த அழகு தேவதை. வா, இவளை வைத்து தொட்டு நெருங்கி உரசி படம் எடுத்த திருப்தியில்தான் நரேந்திரன் இறந்து போனானா? அவளுடைய சோகமும் தான் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீரஜா, இவளுக்கு 2வது ரேங்க் கொடுக்கலாம். ரன்னர் அப். போலீஸ் தன் சம்பிரதாயங்களை நடத்தி கொண்டிருந்தது. வயர்லெஸ் தகவல் மூலமாக விவரங்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டன. சரண்யா கொடுத்த புகாரின் பேரில் கனகராஜ் கைது செய்யப்பட்டான். கொலை செய்துட்டு வந்த ஓரிரு மணி நேரத்திற்குள் தான் பிடிபடுவோம் என்று அவன் சத்தியமாக நினைக்கவே இல்லை. இரத்த கையை திரை சிறையில் துடைத்து விட்டிருக்கக்கூடாது. அதில் பதிந்திருக்கும் கைரேகை தன்னை காட்டி கொடுத்து விடும். தன் கையே தனக்கு எதிரி. தன்னுடைய காதல் இவ்வளவு விரைவாக சோக முடிவை தரும் என்று ஜீவிதராணி நினைக்கவே இல்லை. குமரி குமரி அழுதாள். சரண்யாவின் கண்களும் குற்றாலமாயின. அடித்து உதைத்து விசாரித்த போது கனகராஜ் சரண்யாவின் அந்தரங்க படங்களை வைத்து அவளை பிளாக்மெயில் செய்ததை ஒப்புக்கொண்டான். அந்த படங்கள் நரேந்திரனாலும் அவனுடைய அடியாளாலும் தீக்கிரை ஆக்கப்பட்டன என்றும் கூறி அந்த சாம்பலையும் காட்டிய போது சரண்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நீரஜாவின் கண்களில் நீர். நரேந்திரன் போன்ற கண்ணியமான விளம்பரப்பட தயாரிப்பாளர் கிடைப்பது அரிது. தனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அதோடு நல்ல வேளையாக கனகராஜின் தூண்டிலுக்கு தான் இரையாகவில்லை என்று நினைத்து ஆறுதல் அடைந்தார். சோகத்தில் 2 பெண்கள், ஜீவிதராணி, நீரஜா. ஆறுதல் சொல்வது போல நெருங்கி அவருடைய மனதையும் நெருங்க முடியும் என்று நம்பினான் விக்ரம். முதலில் ஜீவிதராணி, முடியாவிட்டால் நீரஜா. விக்ரம் ஜீவிதராணியின் வீட்டுக்கு போனான். அம்மாவும் பெண்ணும் முகத்தில் ஏகப்பட்ட சோகத்துடன் மனதில் கனத்துடனும் அமர்ந்திருந்தார்கள். ஐ எம் சாரி, இந்த சோகத்தில் எனக்கும் பங்கு உண்டு. உங்களுக்கு நான் எந்த வகையிலாவது உதவ விரும்புகிறேன், குறிப்பாக ஜீவிதராணிக்கு. விக்ரம் நாசுக்காக ஜொல்விட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் நரேந்திரனுடைய நண்பர்னு சொல்வீங்க. அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் என்னை பார்க்க வராதிங்க, ஜீவிதராணி தீர்மானமாக சொன்னான். மனசுக்குள் சொத்தென்று விழுந்தான் விக்ரம். ஆமாம் தம்பி, நீங்கள் வந்தீங்கன்னா இவளுக்கு நரேந்திரனின் நினைவு அதிகமாக வரும், வேதனை அதிகரிக்கும். நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம். அங்கே தர்மஸ்தாபனம் நடத்த தீர்மானிச்சிருக்கோம். ஒரு விற்பனை பிரதிநிதியோ நீங்கள் அங்கே வருவதானால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டு போகலாம்.
அதுக்கும் மேலே வேறு எந்த உரிமையும் எடுத்துக்காதீங்க, சரண்யா இன்னும் உறுதியாக சொன்னான். வெறுத்து போய் படியிறங்கினான் விக்ரம். அடுத்து நீரஜா. நரேந்திரன் கொலை சம்பந்தமாக ஏற்பட்ட நட்பில் அவளுடைய முகவரியையும் ரொம்ப ஞாபகமாக வாங்கி வைத்திருந்தான் அவன். அவளுடைய வீட்டிற்கு பயணமானான். ஹலோ வாங்க, வரவேற்றாள் நீரஜா. மனசெல்லாம் நாயகராகவா? சீசன் நேரத்து குற்றாலமாக மகிழ்ந்து போனான் விக்ரம். என்னை மன்னிச்சிடுங்க நரேந்திரன், கொலையில் உங்களை சம்மந்தப்படுத்த நான் நினைச்சது தப்பு தான். அது மட்டுமா, லேடிஸ் ஹேண்ட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்து உங்களை அசிங்கமாக கூட கற்பனை பண்ணி பார்த்துட்டேன், சாரி என்றாள். அந்த சாரியில் உருகித்தான் போனான் விக்ரம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் கூட உங்களை சந்தேகப்பட்டேங்க. அழகான உங்களை போய் உங்களை கொலைக்காரியாக சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சிடுங்க என்று வார்த்தையாலும் உருகினான். பரவாயில்லைங்க, அதுதான் எல்லாம் தெளிவாயிட்டதே. அப்படின்னா நாம் 2 பேரும் லவ் பண்ணலாமா? ஓ, புரிந்து கொண்டது போல தலையாட்டினாள் நீரஜா. ஜீவிதராணியை போய் பார்த்தீங்களா? அது எப்படி? அவளை கரெக்டாக வந்து இல்லைங்க, புரியுது என்றவள் உள்ளே திரும்பி திவாகர் என்று கூப்பிட்டாள். எஸ் டியர் என்று கனமான குரலுக்குரிய அஜானுபாகுவை விக்ரம் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை தான். என் ஃபியான்சி, அடுத்த வாரம் எங்களுக்கு திருமணம் என்றால் நீரஜா. ஆல் தி பெஸ்ட். குரல் உடைந்தது விக்ரமுக்கு. கால்கள் வாசல் பக்கம் திரும்பின. ரெப்ரசன்டேட்டிவ் பை அவனை காதலாக அழைத்தது. வாங்க, நாம் ஊர் சுற்ற போகலாம். உங்களுக்கு ஜோடி தான், எனக்கு ஜோடி நீங்கள்.